சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் பண்டாரவத்தை பிரதேசத்தில் லோரி ஒன்று பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கல்பெட்டியிலிருந்து ஒரு தொகை பப்பாசி பழங்களை கொண்டு சென்று கொண்டிருந்த லொரி ஒன்று எவ்வாறு விபத்துக்குள்ளானது? இந்த விபத்தில் லொரியின் உதவியாளர் காயங்களுக்கு இலக்கானார். அதிக சுமையை ஏற்றிச் சென்றதன் காரணமாக சாரதி கட்டுப்பாட்டை இழந்து லொரி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை சிலாபம் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். தீவு நேகும திணைக்களத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகார சபையொன்றை நீக்கி திணைக்களம் ஒன்றின் கீழ் அதிகாரிகளை நியமிப்பது வரலாற்று சம்பவமாகும். இலங்கையில் இடம்பெறும் விசேட சம்பவமாகும். இந்த திவிநெகும திணைக்களம் ஸ்தாபிக்கப்படுகின்றமை சிறந்த ஒரு விடயமாகும். திவிநெகும திணைக்களம் ஸ்தாபிக்கப்படுவதன் ஊடாக கிராமங்களுக்கும் நாட்டிற்கும் சிறந்த சேவையை வழங்க முடியும்.